ஐ எம் ஸோ ஹாப்பி லிங்குசாமி இஸ் ஹியர். எனக்கு என்ன ஒரே ஒரு வார்த்தை அவரோடனா, ஒவ்வொரு தடவை இது மாதிரி ஃபங்க்ஷன்லேயே மீட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது அவர் தப்பு இல்லை. என்னை கூப்பிட்டு ஒரு படத்தில் ஒரு அருமையான ரோல் கொடுத்தாரு. நான் அப்போ அமெரிக்கா போயிட்டேன். அப்போ மிஸ் ஆனது. அதுக்கப்புறம் இன்னும் கூப்பிடவே மாட்டேங்கிறாரு. நான் இதுக்காக அமெரிக்கா போகாமல் இருக்க முடியுமா? ஸோ ஒரு அருமையான நண்பர். ஸோ அவர் நீங்கள் முக்கியமாக வந்து அவர் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப க்ளோஸாக இருந்தது. ஐ எம் ஸோ ஹாப்பி. இது டெஃபினட்டாக சொல்கிறேன் சார். இந்த டார்க் ஃபேஸுங்கிற டைட்டில் வந்து நீங்கள் ஃபினிஷ் ப்ராடக்ட் இன்றைக்கி அவங்க ட்ரெய்லர்களில் எதுவும் இன்னும் ரெடி பண்ணலை. நெக்ஸ்ட் ஷோ கண்டிப்பாக இன்னொரு மீட் வைப்பாங்க. இந்த ஃபினிஷ் ப்ராடக்ட் ரொம்ப பாலிஷ்டாக இருக்கும். ஸோ என்ன ப்ரூவ் பண்ணுதுன்னா, கதை நன்றாக இருந்தால், அந்த கதை களம், அந்த பேஸ் நன்றாக இருந்தால் அருமையான சப்ஜெக்ட்ஸை கொடுக்கலாம் வித்தின் பட்ஜெட். இந்த மாதிரி படங்கள், இந்த மாதிரி வெப் சீரிஸ் வெற்றி அடைய தான் சினிமா உலகம் வளரும். இது என்னுடைய தாழ்மையான ஆனால் கொஞ்சம் வலுவான ஒரு கருத்து. இல்லாட்டா நம்ம வந்து எந்த படமும் ஓடலை, இது ஓடலைன்னு சொல்லிட்டு அதோட கதையில் கான்சென்ட்ரேட் பண்ணால் கண்டிப்பாக படங்கள் ஓடும். எனக்கு இந்த ரோல் பிடிச்சிது. அதனால தான் நான் இதை வந்து கண்டிப்பாக செஞ்சேன். பிகாஸ் நான் நாடக நடிகன் பேசிக்காக. அதனால் நாடகக்காரனுக்கு எப்படின்னா ரோல் ஒன்று கொடுத்துட்டா போதும். நான் இதை வந்து என்னோடய தெய்வமாக நான் மதிக்கிற சிவாஜி கணேசன் சார்கிட்ட பார்த்துருக்கேன். அவர்கிட்ட ரேட்டுக்கிட்ட பற்றியெல்லாம் பேசுவாங்க. அந்த அவர் ரோல் பிரமாதமாக இருக்குன்னு அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தால் அப்படியே பார்த்துட்டு இருந்து பண்ணுறேன்டாடேன்னுவார் அவர். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். ஸோ நமக்கெல்லாம் அந்த நாடக வெறி. அதனால் ரோல் சாலிடாக கிடச்சிருக்கே ஒரு ரோல், இது பண்ணிடலான்றதுக்காக தான் அவங்க சொன்ன பட்ஜெட்டில் பண்ணோம். இதில் இன்னொரு விஷயம், என் டாக்டருக்கும் ஒரு அருமையான ரோல் கொடுத்துருக்காங்க. அவங்கன்னா டோட்டலாக நெகட்டிவ் ரோல். இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ரோலில் நான் அவங்கள பார்த்ததே கிடையாது, அவங்களே பார்த்தது கிடையாது. ஸோ தெர் ஆர் சம் டிஃப்ரென்சஸ். அந்த ஹீரோயினும் நல்லா பண்ணியிருக்காங்க. நான் சொல்லிகிட்டே இருக்க, வந்துடுவாங்களா இல்லையா? சரி. ஸோ டெஃபினட்டாக இது வந்து இந்த கிளைமேக்ஸ் கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப நல்ல சஸ்பென்ஸோடு வச்சுருக்காங்க இந்த படத்தில். ஸோ அது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் ஏன்னா என்கரேஜ் பண்ணணும். இதெல்லாம் நான் எல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. நம்ம நிறையா பண்ணியாச்சு. இப்போ கூட நிறைய படங்கள் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் தெலுங்கில் மைத்ரி ஃபிலிம் மேக்கர்ஸோட ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் படம் பிரபாஸோட பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி நேர் ஆப்போசிட்டாக ஹிந்தியில் மாதவன் சார் கங்கனா ரனோத்தோட ஒரு படம் நல்ல ரோல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆமாம், ஏஎல் விஜய் சார் டைரக்ஷனில். அதான் தெரியல, திடீர்னு 75 வயசில் எனக்கு காட்டில் மழை அடிக்குது. நோ, அதுதான் சொல்லுவாங்க. அதுதான் சிவாஜி சார் சொன்னது. மறுபடியும் சொல்கிறேன், நடிகனுக்கு மட்டும் வயசுங்கிறதே கிடையாதுடா. அவன் உடம்பு ஒத்துழைக்கிற வரைக்கும், மூளை ஒத்துழைக்கிற வரைக்கும், அந்த மன வலு அது ஒத்துழைக்கிற வரைக்கும் நீங்கள் நடிச்சுக்கிட்டே இருங்க. என்றைக்கும் அது வந்து என்னால் முடியாதுங்கிறத சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னா அதை சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா நிஜமாக முடியாமல் போயிடும் அப்படின்னு அவர் கொடுத்த அட்வைஸில் முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய ஆசை, இந்த மாதிரி நண்பர்கள், உங்களை பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் சந்திச்சுட்டே இருக்கணும், நடிச்சுக்கிட்டே இருக்கணும். சரண் பிரகாஷ் மாதிரி எவ்வளோ பேர் வந்தாலும் என்னுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக உண்டு. அண்ட் இந்த டார்க் ஃபேஸுக்கு ப்ளீஸ் கிவ் தம் அ குட் என்கரேஜ்மெண்ட். பிகாஸ் நான் அஷ்யூர் பண்ணுறேன், ஸ்டோரி வைஸ் அண்ட் கண்டென்ட் வைஸ் இது ஒரு பிரமாதமான சப்ஜெக்ட். அண்டு நவ் ஐ ரிக்வஸ்ட் திரு லிங்குசாமி அவர்கள், நானே ரிக்வஸ்ட் பண்ணிடுறேன். இல்லை நீங்கள் சொல்லுமா 2 வார்த்தை அவரை பற்றி? ஓகே, சாரி. ஏன்னா ரொம்ப சென்சிபிள் சப்ஜெக்ட்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர். அதான் சொல்கிறேனே, நான் மிஸ் பண்ண முக்கியமான டைரக்டர்ஸில் இவர் ஒருத்தர். மிஸ் ஆகாத கூடிய சீக்கிரம் சேர்ந்து பண்ணிடலாம். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் நான் இதில் சொல்லலாம், வித் இஸ் பர்மிஷன், என்னுடைய ரீசன்ட் நாடகம் ஒரு அற்புதமான படமாக ஆயிருக்கு. திரு சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ஷனில் சாரு கேசிங்கிறது. கூடி சீக்கிரம் அந்த ஒரு பெரிய ஆடியோ ஃபங்க்ஷன்லேயும் உங்களை சந்திப்பேன். அது என்னுடைய லட்சிய படமாக வரணும். அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ரோல் நான் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் அது இந்த டார்க் ஃபேஸ் தான். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் த ஹோல் டீம். ஆல் த பெஸ்ட் யூ.